உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதலிரவின் போது எப்போ வலி ஏற்படலாம், யாருக்கு ஏற்படலாம், யாருக்கு ஏற்படுறதுல பிரச்சனைகள் அப்படிதான் கேட்குறோம். இயல்பாக புதிதாக இருக்கும்போது பெண்களுக்கு வலி வரலாம். ஏன்னா பெண்ணுறுப்பு செக்ஸில் ஈடுபடாதப்போ மிக சிறிதாக இருக்கும். உலகத்தில் திருமணத்திற்கு முன்பு செக்ஸ்ன்றது குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஒரு 5 நாடுகள் எடுத்தோம்னா 2வது 3வது இடத்துல இந்தியா இருக்கும். செக்ஸ் திருமணத்துக்கு முன்பு வச்சுக்க கூடாது அப்படின்றதுல இந்தியா ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அது நல்ல விஷயம் கூட. அப்போ பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்கும். அப்போ உடலுறவில் ஈடுபடும் போது அது வலி இருக்கலாம். ஆனால் இதை பற்றி ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்திடுவோன்றது தான். இதை பற்றி நாங்கள் ரொம்ப பேசுறதில்ல. ஒரு புதிதாக ஒரு பெண்ணுக்கு இதை போய் சொல்லும்போது அவங்க பெரும்பாலும் இயல்பாக ஏற்றுக்குவாங்க. சில பேர் பயந்துருவாங்க. பயந்துட்டாங்கன்னா அவங்க மனதில் உடலுறவுனால இந்த பயம்தான் நிற்கும். அப்போது கணவர்கிட்ட அவங்க வரும்போதே பயந்து போய் பெண்ணுறுப்பை ரொம்ப டைட் பண்ணிக்கிட்டு, காலெல்லாம் டைட் பண்ணிக்கிட்டு, ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களால உறவில் ஈடுபடவே முடியாது. பயத்தை பற்றிய ஒரு பயத்தை பற்றிய பயத்தினால அவங்களுக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். இதற்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவைப்படுது இல்லை சரி பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் ரொம்ப கடுமையாக உடலுறவில் ஈடுபடுறாங்க. அதையும் மீறி வற்புறுத்தி ஒரு ஆண் ஈடுபடுறாருன்னா சில நேரங்களில் பெண்ணுறுப்பில் கிழிசல் வரலாம். ரொம்ப ரஃப்பாக ஒரு ஆண் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பாலியல் பலாத்காரத்துல எல்லாம் பெண்ணுறுப்பு கிழிகிறது அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப பலாத்காரம் பண்ணும்போது அந்த மாதிரி வரலாம். ஆண்களுக்கு அப்படி வருமா? வரலாம். ஆணுறுப்புல முன்தோல் நல்லா மூடிட்டு இருக்கும். ரொம்ப ரஃபா செக்ஸ் பண்ணும்போது அந்த முன்தோல் கிளியலாம். முன்தோல் ஈஸியாக முன்ன பின்ன போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. முன்தோல் ரொம்ப டைட்டாக இருந்தால் முன்தோல் கிளியலாம். அடுத்து ரொம்ப காமனாக கிளியிற இடம் கீழே ஃப்ருனூலம்னு பேர். ஆணுறுப்பும் அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள தோலும் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஃப்ருனூலம் என்று. ரொம்ப ரஃபாக நீங்கள் செக்ஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டில் சில பேருக்கு அந்த இடம் கட்டாகி ரத்தம் நிறைய வரும். அங்கே ஒரு ரத்த குழாய் வருது. ஸோ அது கரெக்டாக கட்டாச்சுன்னா நிறைய ரத்தம் வரும். பயந்துருவாங்க, ஆண்கள் பயந்துருவாங்க. இது 2 காமனாக வருது. இன்னும் அன்காமனாக நிறைய நேரம் வரலாம். பெண்ணுறுப்பு கிளியலாம். நாம சொல்றதுக்கு ஹைமன் என்ற உள்ள இருக்கக்கூடிய அந்த கன்னித்திரை கிளியறது தான் நம்ம சாதாரணமாக பார்க்கறது. பெண் உறுப்பே கிளியலாம். ரொம்ப ரஃபா ஒருத்தர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னா பெண் உறுப்பு கிளியலாம். ரொம்ப வயலண்டா செக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னும் உள்பகுதிகள், பெண்ணுறுப்புல உள்பகுதியும் கிளியலாம். இது பொதுவாக இது எளிமையாக ஒரு ஜென்டிலாக 2 பேர் விரும்பி ஸ்டெப்பாக கொஞ்சம் முன்னேறி பெண்ணுக்கு ஒரு உயவு பொருளெல்லாம் வர வச்சுட்டு ஜென்டிலாக ஸ்டெப்பாக முன்னேறணும். ரொம்ப வலி இல்லாமல் ஒரு இன்பமான லெவலுக்கு அவங்க போனாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அப்படி இல்லாமல் திடீர்னு இவங்க குதிச்சாங்க, ரொம்ப ரஃப்பாக ஒருத்தர் செக்ஸ் பண்ண ஆரம்பித்தார், பெண் தயாராகலை அல்லது பயந்துக்கிட்டு இருக்காங்க, அதையும் மீறி வலுக்கட்டாயமாக ஒரு ஆண் செக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆணுறுப்புக்கு எப்போ வரும்? ஆணுறுப்பு அந்த முன்தோல் ரொம்ப டைட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 200 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். உலகம் முழுவதும் 800 கோடி மக்கள் தொகையில் 200 கோடி பேர் முஸ்லீம். இவர்கள் எல்லாருமே அந்த முன்தோலை எடுத்துருவாங்க பிறக்கிற குழந்தைகளுக்கே. இந்த இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஈஸியாக முன்னால் போயிட்டு பின்னால் வரும். ஆனால் சிலருக்கு டைட்டாக மூடிக்கிட்டு இருக்கும். இவர்கள் கொஞ்சம் உறவில் ஈடுபடும் போது அந்த தோலில் கிழிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக இருக்கும். அப்போது அதை எப்படி சரி பண்ணுறது? அவங்களுக்கு முதல்ல ரொம்ப டைட்டாக இருந்தால் திருமணத்திற்கு முன்பாகவே அவங்க முன்தோலை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். சர்க்கம்சிஷன், முன்தோல் நீக்கம் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பண்ணலை
அப்படின்னா சில நேரங்களில் இவங்க வந்து முதலிரவு முடிஞ்சு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட வேசியோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே காலையில் வருவாங்க. அந்த தோல் கிழிஞ்சு போயிருக்கும், ரத்தம் சொட்ட சொட்ட வருவாங்க. அப்போது நாங்கள் திரும்ப கிளீசல் அதிகமாக இருந்தால் அந்த முன்தோலை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவோம். புருணூலம் கட்டாகி ரத்தம் சொட்ட சொட்ட வரலாம். ஸோ இந்த மாதிரியான டைட் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முன்தோல் எடுக்கிறது நல்லது. சர்க்கரை வியாதி இன்னொரு முக்கியமான காரணம். இந்த தோல் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வியாதி ஒரு காரணம். சர்க்கரை வியாதியில் முன்தோல் ரொம்ப டைட்டாக இருக்கும். இயல்பாக இது வரைக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு கூட நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, 300க்கு மேலே சர்க்கரை போகும்போது தோல் ரொம்ப டைட்டாகிடும். இவர்கள் வந்து உறவில் ஈடுபடும் போது அங்கே விரிசல் விட்டு கீறல் விடலாம், ரத்தம் வரலாம். ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டு வரணும். அப்படி சர்க்கரை இருந்தால் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும், மருந்துகள் போட்டு அந்த காயங்களை சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா முன்தோல் எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம கவனத்தில் இருக்கணும்.